அத்தா அத்தா இல்லை கண்ணு வலி நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்களா? பரவாயில்லையே, என் மருமக நல்லா என்கிட்ட விசாரிக்கிறா. எப்பயும் பார்த்தா கொஞ்சம் திமிரா இருப்பா, இன்னைக்கு நல்லா தான் விசாரிக்கிறா. சரி திரும்பிட்டா போல. அதுவாம்மா, நான் போனேன் ஆஸ்பத்திரிக்கு தான் போனா, அங்க வந்துட்டு பார்வை நேரம் போட்டு 9 to 1ன்னு போட்டிருந்தாங்க. நான் போனது 3 மணி. அப்ப பார்வை தெரியாதுல கண்டாக்டருக்கு, அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தா அத்தா அது டாக்டர் கண் நேரம் இல்லை, அவங்க எப்படி பார்ப்பாங்களா இல்லையான்றதுல பேஷண்ட்டை பார்ப்பாங்களா. ஆமா அந்த நேரம் அது டாக்டருக்கு எல்லா நேரமும் கண்டு தெரியும், அது பேஷண்ட்டை பார்க்குற நேரம். அச்சோ என்ன மருமகளே, இது தெரியாம நான் வந்துட்டேன். வேற வெயில்ல வேற கஷ்டப்பட்டு போயிட்டு டாக்டரை பார்க்காம திருப்பி வேற வந்துட்டேன். சரி சரி விடுங்க அத்தை, இனிமே ஏதாவது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சரி மருமகளே. ஆமாம் உங்கள் மாமா வேற பல்லு வலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ டாக்டர் கிட்ட போனாங்களா இல்லையான்னு வேற தெரியலையத்தா. எதுக்கும் ஃபோனை போட்டு கேளுமா, என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா அத்தை, ஃபோனை போட்டுட்டா உடஞ்சி போயிடாது? ஃபோன்னா கீழே போட்டாலும் சரி, தண்ணியில போட்டாலும் சரி. தண்ணியில போட்டாலும் வீணாவாது, கீழே போட்டாலும் ஃபோன் உடையாது. அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இதை சொல்லி பல்பு வாங்கிட்டேன். ஏன்னா என் ஃபோன்லாம் கீழே போட்டாலும் உடையாது, தண்ணியில விழுந்தாலும் வீணாவாது தெரியுமா. நான் வச்சிருக்க ஃபோன் அப்படிப்பட்ட ஃபோன். அப்போ நான் செஞ்சு பார்க்கலாமா அத்தை? அப்படியே உங்கள் ஃபோனை ஒரு தடவை தண்ணியிலையும் முக்கிய எடுக்கலாம், கீழையும் தூக்கி போடலாம். மாடி முதல்ல உன் புருஷனுக்கு பல்லு வலி எப்படி இருக்குன்னு பாரு. ஏமா ஏமா சொல்லுப்பா, என்னப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு வந்தியா பல்லு வலிக்கு? போயிட்டு வந்தம்மா. இப்படி பல்லு வலி எப்படி இருக்குங்க? அதுவா, நான் போனேன், அங்கே லேடி டாக்டர் தான் இருந்தாங்க. அப்புறம் நீ தான் சொல்லியிருக்கல்ல எந்த லேடிக்கிட்டையும் பல்ல காட்டக்கூடாதுன்னு, அதனால் பார்த்தேன், சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். இன்னும் காமிக்கல, பல்லு வலி அப்படியே தான் இருக்குது. மெடிக்கலில் மாத்திரை வாங்கி தரேன்னு சொன்னாலும் போட மாட்டேறீங்க. லேடி டாக்டர் தானே, பல்லு வலினா காமிக்கலாம். நான் சொன்ன அர்த்தமே வேற. அதுவா, என்னமோ போமா, நீ சொன்னது அப்படியே ஆணி அடித்த மாதிரி அப்படியே நல்லா பதிஞ்சிருச்சா, அதனால நான் அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நீ மாத்திரை ஏதாவது வாங்கி கொடு, நான் போட்டு கம்முன்னு போய் படுக்கிறேன். ஆமாம், அம்மாவுக்கு கண்ணு எப்படி காமிச்சிட்டு வந்தாங்களா? கண்ணு வலி எப்படி இருக்குது? அதெல்லாம் போல. டாக்டர் எப்பெல்லாம் பேஷண்ட்டை பார்ப்பாருன்ற டைமை பார்த்துட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த டைம் வரைக்கும் தான் டாக்டர் கண்ணு தெரியுமா, மற்றபடி அடுத்த டைம்லாம் தெரியாது. அதனால நான் போனேம்மா. ஓ சரி சரி, பார்வை நேரங்கிறது டாக்டருக்கு அப்போ கண்ணு தெரியுற டைம்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டாங்களா? ஆமாம்மா. ஸோ அது பேஷண்ட்டை பார்க்குற நேரம், அம்மாவுக்கு தெரியல பாரு. ஆமாம், நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட பல்ல காமிச்சிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டா, இவன் லேடி டாக்டர்கிட்ட பல்ல கட்டக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். இவன் பண்ணாடி சொன்ன அர்த்தமே வேற, இவன் என்னமோ நம்மள கிண்டல் அடிக்கிறான். சரி 2 பேரும் விடுங்க, 2 பேருமே டாக்டர் கிட்ட காமிக்காம வந்துட்டீங்கன்னா எனக்கு தான் இப்போ தலைவலியே வந்துச்சு. என்ன மறுபடியும் தலைவலிக்குதா? வா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். வா வா, எந்திரி கிளம்பு. பார்வை நேரம்லாம் எப்பன்னு பார்த்து வச்சுட்டீங்களா அத்தை? சரி தலைவலியில இருக்காளே பாவுன்னு பார்த்தா இவன் நம்மளே கலாய்க்கிறான். எப்படியோ போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி எடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video friends. Bye bye friends.